ரீ-ரிலீஸ்ல மாஸ் காட்டின முக்கியமான படங்கள் எதுன்னு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. இதுல வசூல் அள்ளி இருக்கு கில்லி. முக்கியமா ஹாலிவுட் பிரபலங்களையே பின்னுக்கு தள்ளி இருக்காரு விஜய். பொதுவாவே பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்கள் சமீப காலமா வெளியாகி தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது. ஆனா ரீ-ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் பயங்கரமா வெற்றி பெறுது. அப்படி வெளியான கில்லி படம் 10 கோடியை தாண்டி வசூல் செஞ்சுட்டு வருது. ஆரம்பத்துல முதல் தடவையா இந்த ரீ-ரிலீஸ் ட்ரெண்ட உருவாக்குனது என்னமோ 3 படம் தான். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. தளபதியுடைய படம் இப்போ வசூல அள்ளி குவிச்சுட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்துல 1997 ஆண்டு வெளியான படம் தான் டைட்டானிக். இந்த படத்தை 2012 ஆண்டு ரீ-ரிலீஸ் செஞ்சு பயங்கரமா வசூல் வேட்டை நடத்தினதா சொல்லப்படுது. அதே மாதிரியே பாலிவுட்ல 1975 ஆண்டு அமிதாப் பச்சன், சஞ்சய் குமார் ஆகியோர் நடிப்புல வெளியான படம் தான் சோலை. இந்த படமும் 2013 ஆண்டு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு 10 கோடியை தாண்டி வசூல் செய்து இருந்தது. இதற்கு அடுத்ததா 2009 ஆண்டு வெளியாகி சினிமாவில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி இருந்துச்சு அவதார் படம். இந்த படமும் ரீ-ரிலீஸ் ஆகி பயங்கரமான வெற்றியை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்போ கில்லி படமும் வெளியாகி 10 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சிட்டு இருக்கு. முதல்ல 3 படம் தான் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வசூல் சாதனையை படைச்சதுன்னே சொல்லலாம். 2012 ஆண்டை கம்பேர் பண்ணும் போது நல்ல வசூல் தான். ஆனா இந்த படத்தை பின்னுக்கு தள்ளி நிறைய படங்கள் ரீ-ரிலீஸ் சாதனையை செஞ்சிருக்கு. இதற்கு அடுத்ததா விண்ணை தாண்டி வருவாயா படமுமே ரீ-ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 750 நாட்கள் ஒரே தியேட்டர்ல மட்டும் ஓடி இருக்கு. எந்த அளவுக்கு படத்தினுடைய இம்பாக்ட் மக்கள் கிட்ட இருந்தா இந்த படத்தை அவ்வளவு தூரத்துக்கு ஓட வச்சிருப்பாங்க. அததான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதற்கு அடுத்ததா வாரணம் 1000 படமுமே ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு 500க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே பாக்குற மாதிரியே எல்லாரும் கூட்டம் கூட்டமா பார்த்தாங்க. அடுத்ததா பில்லா. ரஜினி நடிச்ச பில்லா திரைப்படத்தை 2007 ஆண்டு ரீமேக் செய்திருந்தாரு விஷ்ணுவர்தன். இந்த படத்துல நம்ம தல அஜித் நடிச்சிருந்தாரு. பயங்கரமான கேங்ஸ்டர் படமா இது இருந்தது. இந்த படமும் நல்ல வசூல் வேட்டை நடத்துச்சு. ஆனா இந்த எல்லா படங்களையுமே பின்னுக்கு தள்ளி இப்போ கில்லி படம் ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா சொல்லி அடிக்கும் கில்லி மாதிரி வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு வராரு. இதுவரைக்கும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் படம் எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.